என்ன பண்ண சொல்ற வேற வழி? எப்படி இதெல்லாம் நீயா சொல்லு. அதாவது இதோட 100 வருஷத்துக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவங்க இருக்காங்க. கட்சியை பத்தி பேசாத. இல்ல கட்சியை பத்தி பேசாத. நடந்த சம்பவம் முதலமைச்சரா இருந்தவங்க இருக்காங்க. இல்ல நான் ரெண்டு கட்சியுமே கோடி பேர் பொள்ளாச்சி உள்ள அண்ணாதி மலை செஞ்ச ரைட்டு தப்புங்க பேசவில்லை. அது தப்பு. நடந்த சம்பவங்கள் எப்படி காமெடியா போச்சு. அதாவது அது நடந்தது மிகப்பெரிய அநியாயம். ரைட்டு அதை பேசுறது வாங்க முத. ரைட்டு அதுக்கு யாரு அதோட நின்னுக்கணும். ரைட் நீ கட்சி சார்பில் போட்டு சாட்டை அடிச்சுட்டு பப்ளிசிட்டி பண்ணா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள காடியா ஏன் வெளியே பப்ளிசிட்டி பண்ற? பப்ளிசிட்டி பண்ணு. நாடகம் நடத்துற நீங்க எல்லாம் அரசு செஞ்ச நாடகம் நடத்துறீங்க. சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. அது நாடகமா? அது போயிட்டு அது ரூல்ஸ். அது கேவலமான அது ரூல்ஸ்யா. நீ அடிச்சுக்கிறது என்ன? அடிச்சதுனால தான் சுப்ரீம் கோர்ட் எடுக்கறாங்க. அத புரிஞ்சுக்க போது ஹைகோர்ட் அடிச்சதுக்காக கிடையாது. இல்ல ஆமா கோர்ட் இது அடிச்சது கோர்ட் நோட்டீஸ் போடுறது இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க. அத சட்டம் முறையாத ரூல்ஸ் அதான் சாமி. கோர்ட்டுக்கு போறது, சிபிஐ விசாரிக்கிறது எல்லாம் அவங்களா எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்காக நான் அடிச்சுக்கிட்டு இதை வந்து பொறுமையா பேச முடியாது. நடந்த சம்பவம் அப்படி. இது வந்து சூடம் சாம்பிராணி போட்டு பேச முடியாது. கேவலமான செயலை செஞ்சிருக்கேன். அதுக்கு அரசாங்க கட்சியில இருந்துகிட்டு இப்ப சால்வா போடுறேன். அவனை போய் என்ன ஒண்ணு சாம்பிராணி போட்டோமா அவனுக்கு? இதுதான் தெரியல. அப்புறம் பொறுமையா பேசுங்கிற என்னன்னு தெரியல. காலேஜுக்குள்ளே கற்பழிச்சிட்டாயா நேற்று மிரட்டி அது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு நடவடிக்கை எடுக்கல. அரசாங்கத்தை கேட்டுக்க. இவர் தொடர்ந்து சாட்டையில் அடிச்சுக்கணும். வேற வழி எடுங்க சாமி. எடுக்க மாட்டேங்கிறாங்களே. 25 கேஸ் இருக்கு. அண்ணாமலை சாட்டையில் அடிச்சாச்சு. கேஸ் முடிஞ்சு வச்சா? என்னங்க முடிஞ்சு வச்சா? என்ன ஓட்டு போட்டவங்களுக்கு சரி கேஸ் முடிஞ்சு வச்சா? எப்படி அந்த புள்ள கற்பழிச்சதுக்கு ஞான சேரத்துக்கு உள்ள போட்டதுக்கு அண்ணாமலை எங்க உள்ள போட்டாங்க? எங்க உள்ள போட்டாங்க? போராட்டம் பொம்பளை பிள்ளைங்க போராட்டம் உள்ள கொண்டு போயிட்டாங்க. எப்ப கொண்டு போனேன்? போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் போயிருக்கு. அதுக்கு முதல்ல இவனு கொண்டு போக கொண்டு போகல. அதனாலதான் பிரச்சனை. ஏன் கொண்டு போகல? 25 கேஸ் இருக்கு மேல. அதெல்லாம் உள்ள வைக்காதனால 26வது பண்றேன். அதனால வெளியே சுத்திடுறானா? வெளிதாங்க சுத்தி அலைஞ்சாங்க. அப்புறம் புரியாம பேசுறேன். வெளியே இருக்கட்டும் சாமி. இப்ப இதுக்கு நடவடிக்கை என்ன? அதோட அண்ணாமலை சரி அது மட்டும் கேள்வி. கரெக்டான பாயிண்ட். 100% கரெக்டானது. வேற அடிச்சுக்கிட்டது வேற வழி இல்ல. நம்ம அடிச்சுக்கணும். நடந்த சம்பவங்களை பார்த்தா நம்ம அடிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கணும். அவங்க கட்சிக்காரங்களே கேவலம் நினைக்கிறாங்க. அவன் கட்சிக்காரன் கேவலம் நினைச்சா அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் பிள்ளையில ஒருத்தன் செஞ்சிருந்தா கேவலம் நினைக்க மாட்டான். எவனோ பிள்ளைங்க செஞ்சுட்டான். சட்டத்தை பத்தி பேசு. நடந்த சம்பவத்தை பேசுறான். கட்சியை பத்தி பேசுறான். அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் அடிச்சு அவங்க ஆய் எப்படி சாட்டில் அடிச்சுக்கோ சாவல உனக்கனே வந்து வந்துருச்சு. அவங்க சட்டம் நம்மள எல்லாரும் கடந்து போடுறதுன்னு அர்த்தமா? கவர்மெண்ட் சட்டம் படிச்சாலு அந்த கவர்மெண்ட் கடமையை செய்யும். சட்டம் கடமையை செய்யலங்க. அதான் பிரச்சனைங்கிற. அப்புறம் திருப்பி எங்க செஞ்சிருக்காங்க? 25 கேஸ் நடந்திருக்கு. சட்டம் செஞ்சிருக்குங்கிற 26வதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன வழியை கண்டுபிடிக்கிறது? முடிக்காதுங்க. கட்சியில இருந்துட்டு அரசியல்வாதிகிட்ட இருந்து எப்படி செய்வேன்? நடந்து சாட்டையில் அடிச்சு நம்மளே அடிச்சுக்க வேண்டியது. ஓட்டு போட்டதுக்காக நம்மளே அடிச்சுக்கணும். வேற வழி இல்லை. நடந்தா யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. ஏங்க இதான் நடந்திருக்குங்கிற. அதிமுக நடந்தாங்க. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் என் மேல ஆட்சி நடத்திருக்காங்க. கொடுமையா இருக்குது. சாதாரண சைக்கிள் கீழே விழுந்தா கூட 1008 கேஸ் பயில பண்ணி உள்ள தள்ளுறாங்க. ஒண்ணு தள்ள மாட்டாங்க. தள்ளுவாங்க. அதிமுக திமுக இருக்க வரலையும் எதையுமே செய்ய மாட்டாங்க. நம்மளா கூட்டு சாட்டையில் அடிச்சு யாரும் செய்யறது. அவங்கதான் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்கதான் செய்யணும். வேற வழி இல்லைங்க. வழி இருக்குது. அவங்கதான் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்கதான் ஜெயிச்சாங்க. அவங்கதான் செய்யணும். செய்ய மாட்டாங்களே. அதான் பிரச்சனை. செஞ்சா எதுக்கு நம்ம அடிச்சுக்கிறோம்? நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே முதலமைச்சராகி நீங்களே செய்ய மாட்டேன்னு சொன்னா நாங்க ஓட்டு போட மாட்டோம். நாங்க ஓட்டு கேவலமான ஆட்சி 2 பேரும் நல்லா தெரியும் எங்களுக்கு. ஏற்கனவே 500 பிள்ளைகளை கடத்தேன். அது அதிமுகவில். இதுவரையும் ஆட்சி நடக்கல. இவனும் அதை கேதில் இவங்களை அடுத்தது 25 பிள்ளைகளை ஏற்கனவே பண்ணியிருக்கான். அவன் இது 26ஆ பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாளா ஒரு மந்திரிட்ட நின்று சால்வா போடுறேன். உதயநிதிட்ட இருந்து சால்வா போடுறேன். அது என்ன அது எப்படி போலீஸ் எடுப்பாங்க அவங்க மேல? அது என்னன்னு தெரியல. அப்ப பெரும் புள்ளியா இருக்கு. ஏதாவது சம்மதிக்கலாம். அதுக்காக நான் பெரும் புள்ளி உள்ள தொடர்பு இல்லாம காலேஜில் போய் கற்பழிக்கலாம். எல்லாமே செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யறாங்கிறேன். அப்புறம் திருப்பி சாமி செய்யலாமான்னு மாலை போட்டது காரணம் வேறையா இருக்கலாம். உள்ள போனது காரணம் அதெல்லாம் விசாரிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா? இந்த சம்பவத்தை பூரா அவன் எத்தனை கேஸ் மேல இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வரான்னு ஹைகோர்ட்ல வந்து இன்னைக்கு எல்லாம் தூக்கி வர சொல்லிட்டாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? அவன் மேல இவ்வளவு தப்பு செஞ்சேன். ஏன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி போலீஸும் சரி. ஆமா இதுல என்ன வெளியே இருக்காங்களா? வெளியே தான் இருக்காங்களா?
உன்கிட்ட நம்ம பேச முடியாது. அதான் இப்ப நான் தான் போய் சொல்றேன். ஜெயில்ல கொண்டு அடைச்சிட்டாங்க. எங்க ஜெயிலில் அடைச்சிருக்கேன்? இப்பதான் அடைச்சிருக்கேன். எப்ப பொம்பளை புள்ளையெல்லாம் போராட்டம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் முடிச்சிருக்காங்க. ஏவா சொன்னா தானே வெளிய வர முடியும். சாமி கற்பழிச்சு மேட்டர் வெளிய சொன்னா தானே தெரியும். ஏங்க ஊரே ஊரே சொல்லுது. அவன் சொன்ன அந்த பசங்க வெளிய சொன்னா தானே அவுட் ஆகுதானே மேட்டர் அவுட் ஆனதா எல்லாம் தெரியும். தெரிஞ்சா தான் உள்ள போக முடியும். தெரிஞ்சானாலும் அவர் என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாரு, நாங்க வந்து எஃப்ஐஆரை வந்து அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது அப்படியே தான் கொடுப்போம், ஆமா நாங்க மாத்தி எல்லாம் போட முடியாதுன்றாங்க. நீ வாயா அப்படின்ட்டாங்க போய் ஹைகோர்ட்டு. ஒரு பட்டிமன்றத்துல ஒரு திமுக சொல்றான், அந்த பிள்ளை லவ் பண்ணது வந்து நல்லா ஸ்போர்ட்ஸான ஆளா லவ் பண்ணியிருந்தா தப்பிச்சிருக்கோம். ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு பார்த்துக்க. இல்ல போலீஸும் சொல்றாங்கப்பா. போலீஸ் என்ன சொல்றாங்க, 10 மணிக்கு அங்க 8 மணிக்கு உனக்கு அங்க என்ன அந்த பொம்பளை பிள்ளைக்கு வேலை. சாமி இதெல்லாம் கிராஸ் கேள்வி நிறைய கேட்பாங்க. இல்லன்னு சொல்ல எல்லா பக்கம் ஒவ்வொரு கேட்கட்டு வேணான்னு சொல்ல. அதே அவன் மவளுக்கு நடந்திருந்தா இந்த கேள்வியை கேட்பானா? நான் தான் பேச்சு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ போலீஸ் மந்திரியோட பிள்ளைங்களுக்கு நடந்திருந்தா நீ 8 மணிக்கு அங்க போனேன்னு கேட்பாங்க. அண்ணா சொல்லிட்டு பாத்திருக்கியா? உள்ள போயிருக்கேன்னா யோசிக்கல. நமக்கு என்னங்க அங்க வேலை தெரியாதுல உனக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி தெரியாது உனக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 25 கிலோ 50 ஏக்கர் இருக்கு. 50 ஏக்கர் இருக்கு சிட்டிக்குள்ள. தெரியுதியா? சிட்டி இது தவிர ஃபுல்லா சுடுகாடு மாதிரி இருக்கு. எல்லா பக்கம் நம்ம வீரமலை காடு மாதிரி இருக்கும். ஒரு 200 அடி தான் ஃபுல்லா 24 மணி என்ன இருந்தாலும் கொலையா கேமரா வச்சிருக்காங்க. 100 கேமரா எல்லா பக்கமுமே கேமரா இருக்கு. 7 மணிக்கு அங்க வெளிய போற கேமரா இருக்கு. 2 கேமரா இருக்கு. அந்த பக்கம் ஒதுங்க நீ. இல்ல அது அந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. போலீஸ் சம்பளம் கொடுக்குறாங்க, வரியில சம்பளம் கொடுக்குறாங்க. நீ போய் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. அங்க இது இருக்கு பாருங்க, அந்த பீச், அங்க போய் இந்த ஆள் இந்த வேலையை செஞ்சிருக்கான் பொம்பளை பிள்ளையில மிரட்டி. அங்க ஏன் போன பீச்சுக்கு போறேன்னு கேட்க முடியுமா? நீங்க உலகமே தெரியும். என்னத்த போய் நீங்க ஞானசேகரன் கருதிதான் பட்டி தொட்டி எல்லாம் போயிருச்சு. சிங்கப்பூர் மலேசியா வரையும் போயிருச்சு. நம்ம சொல்லாடி தெரியாதா? அவர் தான் கட்சியில உறுப்பினர் இருக்காரு. இருந்து என்ன ஜாதிக்க போற நீ? என்ன பண்ண போற? இருந்து என்ன பண்ண போறாங்கிற நான் இது மாதிரி இல்ல, இது மாதிரி இதுல இருக்கிறதே வேஸ்ட். நம்ம எல்லாம் உனக்கிட்ட இதை போய் நம்ம கேட்கறதுக்கு வரலையே. அவன் பொம்பளை புள்ள இருக்குது, அவன் அடிச்சுக்கிறேன். பொம்பளை புள்ள பெத்தையும் பூரா அடிச்சுக்கணும், இருக்கிறேன் பூரா அடிச்சுக்கணும் சாட்டையில. வேற வழி இல்லை. ஏன்னா அரசாங்கத்தை சொல்லிட்டாங்க, அரசாங்கத்தை நம்பாதீங்க. நம்ம மேல பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பாதுகாப்பு கொடுத்துருங்க. அரசாங்கத்தை நம்பாதீங்க, அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. 8 மணிக்கு வராத 10 மணிக்கு வெளியே போவாங்க. உங்க பிள்ளைக்கு அவங்க பாதுகாப்பு. அடுத்ததான் கவர்மெண்ட் எல்லாம் பள்ளிக்கூடத்தை காலேஜ் நம்பி விட்டுட்டா நீங்க தான் காலேஜ்ல அதை கேளுங்க முதல்ல. அதான் கேட்க போறாங்க. ஹோட்டல கேட்க போறாங்க. இவர் போயவனாங்க. யூனிவர்சிட்டினா என்ன, காலேஜ்னா என்ன, பள்ளிக்கூடம் மாதிரி இல்ல. காலைல போயிட்டு 6 மணிக்கு வெளியே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த ஆளை மறைக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்றாரு, எஸ்பி சொல்றாரு, இதுல ஒரு ஆள் தான். அந்த பிள்ளை என்ன சொல்றது, சார் வாங்க நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்துருங்கன்னா இப்போ அந்த பிள்ளை ஃபோன் பண்ணிருக்கேன். காலேஜில் மட்டுமல்ல, இந்த யூனிவர்சிட்டியில் மட்டுமல்ல, காலேஜ் எல்லா காலேஜ்லேயும் சம்திங் நடந்துட்டு தான் இருக்குது. யாரும் வெளியே தெரியறதில்லை. யாரும் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. இல்லை விசாரிக்க போனால் 1 9ங்கிறாங்க. இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன், புதுசாக செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க. 29 கேஸ் அவன் மேலே இருக்குது. ஒரு சாதாரண பிக் பாக்கெட் அடிச்சுட்டா ஏதாச்சும் மந்திரி வர்றான பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க. இவன் 25 கேஸ் இருக்கிறவனை போய் சர்வசாதாரணமா நமக்கு ஒன்று அதை பற்றி 25 ஏன் எப்படி எதுக்குன்னு தெரியாது. அவன் யார், பெரிய ஆளா தொடர்பா இல்லை யாரு செஞ்ச தவறை வந்து யாரால செய்யறாங்கிற பிரச்சனை. போலீஸால தானே செய்யறாங்க. இவ்வளவு துணிச்சலா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. போலீஸ் பையனா இருந்தா கூட செய்யலாம்ல. போலீஸ்கார பையனா இருந்தா துணிச்சு செய்யலாமா? இல்ல அவங்கெல்லாம் செஞ்சு போலீஸ் பையன் தான் கஞ்சாவத்தை தான் ஆரை பிடிச்சி உள்ள வச்சாங்களே. அதெல்லாம் நடந்துக்கிட்டு விசாரிக்காம எந்த முடியும் அவசர போக்காங்க. இல்லை இப்போ அவர் கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு பையனை ஒரு மாதம் இருக்கும் நடவடிக்கை எடுத்துருக்காரு. அதுக்கிட்ட நேற்று ஃபோன் நம்பர் கூட காசு எடுத்து வரலான்னு ஃபோன் பண்ணால் வந்து அந்த நம்பர் இருக்கு. அழுது பொம்பளை புள்ள பெற்ற பூரா அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலையா போச்சு. வேற வழி இல்லை. சொல்லியிருந்தீங்கன்னா நான் கூட அடிக்கிறதா சொல்லியிருந்தா நான் கூட இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அம்புல இப்போ ரோட்டில் போட்டு சம்பா உடிச்சுக்கலாம். நம்ம 2 சத்தியம் இருக்கு. நம்பரை சொல்லு. 80 72 வாங்கன்னு சொல்லி வாங்க கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இன்னைக்கு ஆஜராகணும் எல்லாருமே. போலீஸ் சம்மந்தப்பட்டாங்க. போலீஸு தலைமைச் செயலாளர், அப்புறம் காலேஜ் ப்ரொஃபஸரு, அவங்க இங்கே அடிச்சுட்டாங்க. அங்கே போடுறாங்க. அண்ணாமலை சொல்கிறதுனால தான் அங்கே ஒரு 2 வக்கீல் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க, இந்த வருஷம் வந்து யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் எடுத்து